வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். நடிகை அனுபமா பரமேஸ்வரன் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டால் அனுபவிச்ச கொடுமைகள் பற்றி பேசியிருந்தது சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பலரும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் துருவ் விக்ரம் தான் பேசிட்டு வராங்க. பைசன் படம் மூலமாக தான் இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறிச்சு அப்படின்னும், இவங்க நேரடியாக காதலிக்கிறத சொல்லலை அப்படின்னாலும் இவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலமா இவங்க லவ் பண்றது தெரிய வந்துச்சு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுது. அனுபமா அவங்க கொடுத்த இன்டர்வியூவில் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவங்க சந்திச்ச நார்சிஸ்டிக் அபியூஸ் பற்றி தான் நிறைய பேசியிருந்தாங்க. அவங்க காதல் கல்யாணம் வரைக்கும் போய் அனுபமா தான் அதை வேணாம்னு முடிவெடுத்து என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்த கொடுமைகளை பத்தி ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க. அனுபமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசிக்கல் அபியூஸ், வெர்பல் அபியூஸ்னு காதலிச்ச 2 வருஷமும் பல கொடுமைகளை அனுபவிச்சேன். ஒரு நடிகையை பொதுவாகவே சிலர் ஸ்லட் ஷேமிங் பண்ணுவாங்க. ஆனால் என்னோட பாய் ஃப்ரெண்டே என்ன ஸ்லட் ஷேமிங் பண்ணாரு. நான் பலமுறை நல்லா இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் முன்னாடியும் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஈவெண்ட்டில் என்னால் அப்படி நடிக்க முடியல. பயங்கரமாக அழுதுட்டேன். பலரும் சிம்பத்தி கார்டு, படம் ஓடணும்னு ஆக்டிங் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அப்போது அவர் என்னை ஸ்லட் ஷேமிங் பண்ணி பேசியிருந்தாரு. தாங்க முடியாமல் அழுதுட்டேன். நான் அழுததுக்கும் அந்த ஈவெண்ட்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்படி 100 விஷயங்களுக்கு என்னால் விளக்கம் கொடுக்க முடியும். நான் விக்டிம் இல்லை, சர்வைவர். எங்களோட ரிலேஷன்ஷிப் நார்மல் ஸ்டேட்டில் இருந்ததே இல்லை. ஒன்று ஹையாக இருக்கும், இல்லைனா லோவாக இருக்கும். இதனால் எனக்கு பேனிக் அட்டாக், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ன்னு எல்லாமே அதிகமாயிருச்சு. அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவேன். ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டேன். ஒரு நாள் விடாமல் நைட்டானா அழுவேன். இதனால் கண்ணில் என்னோட கண்ணீர் சுரப்பி கீழே இறங்கிருச்சு. அதை சரி பண்ண சர்ஜரி பண்ணாங்க. அப்போது என்னோட கண்ணு ரொம்பவே வீங்கி இருந்துச்சு. அப்போ கூட அவர் என் மேலே எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்தார். நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தித்த அந்த காயங்கள் எப்போதுமே ஆறாது. இப்படியெல்லாம் நடக்கும்போது எல்லாருமே ஈஸியாக பிடிக்கலனா ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு சிலந்தி வலை மாதிரி சிக்கியிருக்கேன் அப்படிங்கிறது புரியல. அப்புறம் ஒரு நாள் இப்படியே போனால் நான் சீக்கிரமே செத்துருவேன் அப்படிங்கிறத நானே உணர்ந்தேன். நானே நீ இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்படியே போனால் என்னால் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாதுன்னு நேரடியாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவரோட சர்க்கிள் மூலமாக எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிற விதமாக என்னை மேனிப்புலேட் பண்ணாங்க. ஒரு நாள் விசித்திரமாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் நானே ட்ரிகர் ஆகி பிரேக்கப் பண்ணலாம்னு சொன்னேன். நான் இதை நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன். நம்ம இப்போவே செத்தா கூட நல்லா இருக்கும்னு எல்லாம் யோசித்தேன். அப்போ தான் புரிஞ்சது, நம்ம ஏன் இப்படி யோசிக்கிறோன்னு முடிவு பண்ணி பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொன்னேன். அப்போ தான் அவரோட நிஜ முகத்தை பார்த்தேன். பிரேக்கப் ஆகும்போது நல்ல விதமாக பேசுவாங்கன்னு நினச்சேன். வாழ்நாள் முழுக்க இதுக்கு நீ கஷ்டப்படுவேன்னு சொல்கிற விதமாக அவங்க பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்தா, இப்படிப்பட்டவங்க கூட தான் நான் 2 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேனா அப்படின்னு யோசித்தேன். செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து வாழ்ந்திருக்கேன். என்னை ஒரு நடிகையை அசிங்கப்படுத்தி இருக்காரு. என்னோட தன்னம்பிக்கையை அசிங்கப்படுத்தி இருக்காரு. ஏதாவது பிரச்சனை வரும்போது அவர் தான் காரணம்னு சொன்னால் உடனே நீ எப்போது மாதிரி இல்லை, உனக்கு பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவார். எப்படியாவது அவரை சரி பண்ணலாம்னு கப்பிள் தெரப்பிக்கு கூட போகலான்னு சொன்னேன். அவர் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல. நார்சிஸ்டிக் பர்சன் தெரப்பியில் மட்டும் எப்படி உண்மையை சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு போச்சு. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராமில் ஹார்ட் பிரேக் ஹீலிங்னு சர்ச் பண்ணும்போது தான் நார்சிஸ்டிக் அப்யூஸ்னா என்னன்னு தெரிய வந்துச்சு. அப்போ தான் எனக்கு இவ்வளோ நாள் இந்த மாதிரியான பர்சன் கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு தெரிஞ்சது. நான் இப்படி ஓப்பனாக பேசுறதுனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்தால் நான் அதை ஹேண்டில் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். எனக்கு பயம் கிடையாது. நான் எந்த பின்புலமும் இல்லாமல் தான் சினிமாவுக்கு வந்தேன். மறுபடியும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியும். இந்த இன்டர்வியூவோட நோக்கமே என்ன அப்படின்னா, என்னை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் நான் தைரியமாக எல்லாத்தையும் பேசியிருக்கேன் அப்படின்னு அனுபமா பரமேஸ்வரன் அவங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றியும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கொடுமைகளை பற்றியும் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.